வணக்கம் மக்களை, நான் உங்கள் ஸ்ரீராம் ஸ்பரா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் கீவேர்ட் பிளானர் பற்றி தான் பார்க்க போகிறோம். கூகுள் கீவேர்ட் பிளானர் பற்றி ஆல்ரெடி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருந்தேன். பட் அதில் கொஞ்சம் ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இன்டெப்த்தாக புரிகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுவோம் அப்படின்ற ஒரு இதில் தான் மறுபடியும் இந்த டுட்டோரியலில் போடுறேன். மோஸ்ட்லி நம்ம வீடியோஸில் எதுவுமே ரிப்பீட்டட் வீடியோ இருக்காது. இருந்தாலும் அட்வான்ஸ்டு டுட்டோரியல் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கீவேர்ட் பிளானர் பேசிக் தான். பட் இருந்தாலும் என்ன இதில் ஸ்பெஷல் இல்லை என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, கீவேர்ட் பிளானர்லேருந்து நம்ம கீவேர்ட் செலக்ட் பண்ணுறது தான் அதுதான் மெயின் விஷயம். நீங்கள் கூகுள் சர்ச் ஆட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வேறு என்ன ரிலேட்டடான வீடியோ கேம்பெயினாக இருக்கட்டும், ஷாப்பிங், அதுக்கப்புறமா டிஸ்பிளே ஆட்ஸு, என்ன இது போனாலுமே கீவேர்ட் பிளானரில் நம்ம கீவேர்டு நம்ம என்ன ட்ரெண்டில் இருக்குது, எத்தனை பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க, அதுக்கு என்ன பிட்டிங், இது எல்லாமே கீவேர்ட் பிளானரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எஸ்இஓலையுமே கீவேர்ட் பிளானர்லேருந்து நம்ம கீவேர்ட்ஸுமே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால தான் மறுபடியும் அகைன் போடுறேன். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இது நல்ல ஒரு புது இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா அப்பியரன்ஸில் போயிட்டு யூஸ் ப்ரீவியஸ் டிசைன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுவுமே கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறமா இந்த நியூ ப்ரீவியஸ் டிசைனுக்கு தான் பெர்மனண்ட்டாக மாறிடும். ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் இந்த நியூ டிசைனில் எங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அதை பழக்கப்படுத்திக்கோங்க. பழக்கப்படுத்த இல்லை இந்த நியூ டிசைனை யூஸ் பண்ண உங்களுக்கும் பழகி போயிடும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் எப்படி யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ்லேருந்து GA4 புதுசாக கொண்டு வந்தானோ அதே மாதிரி இந்த பழைய டிசைனுமே போயிடும். புது டிசைன் தான் அவன் இப்போ இது பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் புது டிசைன் எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நல்லது. பழைய டிசைன் இன்னும் கொஞ்சம் நாளில் போயிடும். சரிங்களா? ஸோ புது டிசைன் இது பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ கீவேர்ட் பிளானர் போகலாம். ஸோ கீவேர்ட் பிளானர் டூல்ஸில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே பிளானிங்கில் போனீங்கன்னா கீவேர்ட் பிளானர் இருக்கும். ஸோ இந்த கீவேர்ட் பிளானரில் போயிட்டு டிஸ்கவர் நியூ கீவேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் என்ன கீவேர்ட் டைப் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடான கீவேர்ட் சர்ச்சஸ் எல்லாமே இங்கே வந்துடும். கெட் சர்ச் வால்யூம் அண்ட் ஃபோர்காஸ்ட் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஹிஸ்டாரிக்கல் ஃபோர்காஸ்ட்லாம் எவ்வளோ இருந்துச்சு, இந்த மாதம் 500 இருந்துச்சு, அதுக்கு முந்தின மாதம் 300 இருந்துச்சு, இந்த வருஷம் 500 இருந்துச்சு, அதுக்கு முந்தின வருஷம் 5000 இருந்துச்சு, அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஃபோர்காஸ்ட் வரும். ஸோ ஹிஸ்டாரிக்கல் ஃபோர்காஸ்ட் நீங்கள் வேணும்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு லாங்கர் ரன்னுக்கு. அது எப்படி ட்ரெண்டு இருந்திருக்கு அந்த கீவேர்டுக்கு, அது மூலமாக நம்ம ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம். பேட்டர்னா எப்படின்னா, இப்போ இந்த கீவேர்டு இந்த மாதத்துல எப்பயுமே செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் ஒரு 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் மட்டும் இந்த கீவேர்டோட சர்ச் வரும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் மற்ற எல்லா டைம்லையும் ஒரு மாதிரி ஆவரேஜாக தான் இருக்குது. அந்த மாதிரி நம்மளால் பேட்டர்ன் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த கீவேர்டு ஆப்டிமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ்ன்னும் போது நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கேம்பெயினை கொண்டு போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா வச்சு சாரி ஃபார் தட்.
ஸோ அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் மேட்ச் வச்சு நம்ம டேட்டா வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த டேட்டா மூலமாக நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேம்பெயின் செட்டப் பண்ணால் கண்டிப்பாக வந்து நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ டேட்டா வந்திருக்கு, அந்த டேட்டா அனாலிசிஸ் பண்ணாமல் வர வரைக்கும் நல்லா வந்துட்டுருக்கு, இதுவே போதும்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னா ஓரளவுக்கு வரும், மீன்ஸ் கொஞ்சம் நாளைக்கு வரும், அதுக்கப்புறமா ஃபுல்லாக அப்படியே வந்து பாய் விரித்து படுத்துடும். அவள் தான் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அதெல்லாம் எழுச்சி வைக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ உங்ககிட்ட இருக்கிற டேட்டா வச்சு நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புது கேம்பெயின் செட்டப் பண்ணாலுமே அதுவுமே ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ எப்பயுமே நம்மக்கிட்ட ரன் பண்ணிகிட்டு இருக்க டேட்டா வச்சு அனாலிசிஸ் பண்ணுங்கள். அனாலிசிஸ்ன்னும் போது ஒரு மாதத்துக்கான டேட்டா இல்லைன்னா ஒரு 3 மாதத்துக்கான டேட்டா அந்த மாதிரி அனாலிசிஸ் 3 மாதத்துக்கு டேட்டானா வந்து ஒரு லாங்கர் ரனில் உங்களால் பேட்டர்ன் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஒரு வாரத்துக்கான டேட்டா வச்சுட்டு ஓகே இப்படி தான் இருக்குது, ஸோ நம்ம வந்து இந்த கீவேர்டு நல்லா பர்ஃபார்ம் ஆகிருக்கு 7 நாளைக்கு அப்புறம், ஸோ 7 நாளைக்கு முன்னாடி, ஸோ இந்த கீவேர்டுக்கு பிட்டிங் இன்க்ரீஸ் பண்ணால் அப்படி பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஒரு 3 மாதம் இல்லைனா அட்லீஸ்ட் 2 மாதம் இல்லை ரொம்ப முடியலையா ஒரு மாதத்துக்கான டேட்டாவாக எடுத்து வச்சு அது எப்படி இருக்குன்னு அது பார்க்கணும். ஓகேங்களா? பட் என்னோட சஜஷன்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 3 மாதத்தில் டேட்டா வச்சு நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும் கேம்பெயின் இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் வந்து மெயின் திங். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்துலாம் கீவேர்ட் பேனலில். ஸோ டிஸ்கவர் நியூ கீவேர்ட். ஸோ லொக்கேஷன் போட்டுக்கிறோம். ஸோ லொக்கேஷன் வந்து நீங்கள் கண்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அந்த கண்ட்ரியோட சர்ச் வால்யூம் என்ன, இல்லை ஸ்டேட்டுன்னா அந்த ஸ்டேட்டோட சர்ச் வால்யூம் என்ன, இல்லை கண்ட்ரியும் இல்லை ஸ்டேட்டும் இல்லை, எடுத்துப்போண்டா சிட்டியை அப்படின்னு சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சிட்டி. இங்கே வந்து ஏதாச்சும் என்டர் த சைட் டு அன்ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் எல்லாம் இது பண்ணணும், ஃபில்டர் பண்ணணும்னா அது நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அது இப்போதைக்கு பெருசாக நமக்கு தேவையில்லை. நம்மளுக்கு மெயினாக தேவை அந்த கீவேர்ட்ஸ் தான். இல்லை உங்கள் வெப்சைட்டில் ரிலேட்டடாக வந்து கீவேர்ட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அந்த கீவேர்ட்ஸை வந்து இதை எடுத்து அதுக்கு சர்ச் வால்யூம் கொடுக்கும். பட் அந்த அளவுக்கு கீவேர்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க மாட்டோம் நம்ம. ஏன்னா கூகுளோட எஸ்இஓ டேர்ம்ஸ் அது கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ அது வந்து நம்மளால் வந்து அந்த ஸ்டார்டட் வெப்சைட் வந்து அந்தளவுக்கு வந்து ரிலையபிளான ஆப்ஷன் கிடையாது. ஸோ உங்களுக்கு பிஸ்னஸுக்குன்னா அந்த பிஸ்னஸ் வந்து எப்படி போட்டு உங்களை தேடுவாங்க, சர்வீஸ்க்கு இல்லைன்னா ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி வந்து இது பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு சஜஷனுக்கு ஒரு 2-3 கீவேர்ட் எடுத்து போட்டுக்கலாம். இப்போது என்ன பண்ணலாம், சும்மா டென்டிஸ்ட் நியர் மீன்னு கொடுக்குறேன் ஒரு சர்வீஸ். ஸோ எனக்கு வந்து டென்டிஸ்ட் பார்க்கணும். ஸோ கூகுள் எடுத்துன்னு என்ன பண்ணுவேன், டென்டிஸ்ட் நேமையும் சர்ச் பண்ணுவேன். ஸோ டென்டிஸ்ட் நேமையும் சர்ச் பண்ணால் எத்தனை பேர் வராங்க அப்படின்றது பார்க்கணும். ஸோ டென்டிஸ்ட் நியர்மி அப்படின்னா 10,000 100K வரைக்கும் ஆவரேஜாக சர்ச் ஃபார்ம்ஸ் பண்ணுறாங்க. காம்படிஷன் வந்து லோவில் இருக்குது. டாப் பேஜ் பிட் ரேஞ்ச் வந்து 17 ரூபா, சரி டாப் ரேஞ்ச் லோ ரேஞ்ச் வந்து 17 ரூபா இருக்குது. ஹையர் ரேஞ்ச் வந்து 114 ரூபா 16 பைசா இருக்குது. இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னா மாடிஃபை காலம்ஸ் 3 months change, year over year change, competition index value, organic percentage share, organic average position, add impression shares. இந்த 3 months சேஞ்ச் இங்கே போட்டுக்கலாம். இயர் ஓவர் சேஞ்ச் இங்கே, காம்படிஷன் இங்கே, ஹை ரேஞ்ச் காம்படிஷன் இங்கே, வேல்யூ ஓகே, இதெல்லாம் இங்கே இருக்கட்டும். ஸோ அப்ளை. ஓகே, இது வரைக்கும் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதோட பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கீவேர்டு, நீங்கள் கொடுத்த கீவேர்டுக்கு ரெலவெண்ட்டான கீவேர்ட்ஸ்லாம் வந்து என்ன ஏது அது எல்லாமே நீங்கள் கொடுத்த கீவேர்டு சர்ச் வால்யூம், அப்புறம் அதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் வந்து இங்கே தரும். அதுக்கப்புறம் ஆவரேஜ் மந்த்லி சர்ச் வால்யூம், ஆவரேஜாக மந்த்லி சர்ச் வால்யூம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து காட்டும். 3 months சேஞ்ச், 3 months சேஞ்ச்னா 3 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. இயர் ஓவர் இயர் சேஞ்சுனா YOYனா இயர் ஓவர் இயர் சேஞ்ச். இதுனா போன வருஷத்துக்கு இந்த கீவேர்டுக்கு எப்படி இருந்துச்சு, இந்த வருஷத்துக்கு இந்த கீவேர்டு எப்படி இருக்குது அப்படின்னு. இது காம்படிஷன், எத்தனை பேர் வந்து பிட் பண்ணிட்டு இருக்காங்க
இந்த கீவேர்ட்ஸ்க்கு இது ஹையா லோவா அப்படின்றது. டாப் பேஜ் பிட்டு லோ ரேஞ்சு, டாப் பேஜ் பிட்டு ஹை ரேஞ்ச். இது வந்து என்னன்னா ஹிஸ்டாரிக்கலாக, அதாவது இந்த கீவேர்டு எப்போ யூஸ் பண்ணாங்களோ இல்லை இந்த டூலை எப்போ கண்டுபிடிச்சி இந்த டேட்டாலாம் வச்சு பண்ணாங்களோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலாக வந்து லோவாக இந்த கீவேர்டுக்கு வந்து எவ்வளோ பிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இதுவே டாப் பேஜ் பிட்டு ஹை ரேஞ்சுனா எவ்வளோ அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஹை ரேஞ்ச் பிட்டு. நம்ம எப்பயுமே ஹை ரேஞ்ச் பிட்டை தான் வந்து கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஹிஸ்டாரிக்கலாக அந்த கீவேர்டுக்கு இருந்த பிட்டிங் கொடுத்ததுல ஆவரேஜாக போட்டு இவ்வளோ ரூபா அப்படின்னு இருக்கு. ஸோ இதை தாண்டி தான் இப்போயுமே வந்து இந்த பிட்டிங் இருக்கும். இந்த பிட்டிங் ரேஞ்ச் எல்லாம் பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். ஸோ எப்பயுமே நம்ம எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் பேஜ் பிட்டு ஹை ரேஞ்ச் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதுவுமே இந்த 116 ரூபாயா, நான் வந்து 120 ரூபா வைக்கிறேன் எனக்கு முதல்ல வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதோட ஹையாக தான் போகும். ஓகேங்களா? எப்பயுமே இதோட ஹையாக தான் போகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இது. ஓகே, இப்போ ஒரு கீவேர்டுக்கு நான் வந்து கண்டிப்பாக 120 ரூபா மினிமம் பே பண்ணி ஆகணும். பேர் மினிமம் அடிமட்ட ரேட்டு 120 ரூபா ஹை ரேஞ்சை நான் பிட் பண்ணி ஆகணும். அப்படின்னா அவரோட 150 அப்படின்னா ஒரு 170 200 அப்படி வச்சிங்கன்னா இங்கே டாப் பேஜ் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா டென்டிஸ்ட் நியர்மின்றது ஒரு லோக்கலைஸ்டு கீவேர்டு, அதே சமயம் வந்து லோக்கல் பேஸ்டு கீவேர்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இது தேடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து டென்டிஸ்ட் தேவை. அவங்களுக்கு நீட் இருக்கு. லைக் டாக்டர் நியர்மி, ஆர்த்தோடாட்டிஸ்ட் நியர்மி, அப்புறமா வந்து கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் நியர்மி, அந்த மாதிரி தேடுறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவசரமாக தேவைப்படுது. வித்தின் அந்த மாதிரி தேடுறவங்க மேக்ஸிமம் வித்தின் வீக்குள்ளே ஏதாச்சும் ஒரு சர்வீஸை வந்து பார்த்துருவாங்க. லைக் ஷூ ஷாப் நியர்மி அந்த மாதிரி தேடுறாங்கன்னா வித்தின் வீக்குள்ளே கண்டிப்பாக அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஷூ கடையில் போய்ட்டு ஷூ வாங்கிடுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த நீட் இருக்குது. அது வந்து அர்ஜென்சி ரிலேட்டட் கீவேர்டு. இந்த டென்டிஸ்ட் நியர்மி இதெல்லாமே அர்ஜென்சி ரிலேட்டட் கீவேர்டு. ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். ஈவன் இங்கே காம்படிஷன் லோவாக இருக்குது அப்படின்னு இது சொல்லுது, ஆனால் அந்த காம்படிஷன் லோ கிடையாது. இது ஏன் காம்படிஷன் லோன்னு காட்டுதுன்னா இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஹை ரேஞ்ச் பிட்டு வந்து வைக்கிறது கிடையாது. ஓகேங்களா? அதனால வந்து இது வந்து காம்படிஷன் வந்து லோவாக இருக்குது. இப்போது ஒரு பெரிய பிக் பிளேயர்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு இ-காமர்ஸ் சைட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த இ-காமர்ஸ் சைட்டில் வந்து நீங்கள் ஒரு இ-காமர்ஸ்க்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க. ஓகேங்களா? சும்மா ஆன்லைனில் ஷூ விற்கிறீங்கன்னு வச்சுப்போமே. ஷூஸ் பை ஆன்லைன் எவனா ஒருத்தன் போடுறான்னு வச்சுக்கோங்க. ஆன்லைனில் எடுத்தோடனே யார் வருவா? அமேசான் வருவான், ஃப்ளிப்கார்ட்டுக்காரன் வருவான், அப்புறம் என்ன வேறு யார் இருக்கா? அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு, அப்புறம் இன்னும் 2-3 பேர் வர்றானுங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்கெல்லாம் பிக் பிளேயர்ஸ் இல்லையா? ஸோ அவங்க என்ன தான் பண்ணாலும் 24 மணி நேரம் ஆட ஓடிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட பட்ஜெட் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அவங்க ஆடு வந்து டாப்பில் வரத்துக்கு தே கேன் கோ எனி எக்ஸ்ட்ரீம். ஏன் ஒரு கீவேர்டுக்கு 2000 ரூபா கூட வைப்பாங்க அவங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு போட்டியாக நம்ம வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர முடியும். ஆனால் இனிஷியல் ஸ்டார்ட்டில் வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா வர முடியாது. ஏன்னா ஒரு கீவேர்டுக்கு $2000 அந்த கீவேர்டு அந்த ஆடை முன்னாடி காமிச்சாச்சு, ஆனால் அதை கிளிக் பண்ணி அவன் வாங்குவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அவன் மைண்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஃப்ளிப்கார்ட், அமேசான் தான். ஓகேங்களா? அப்புறமேட்டு நீ பக்கெட் லிஸ்ட்டில் வர்றது தான் நம்பலாமே. அப்புறம் அப்படி இருக்கும்போது வந்து எடுத்த உடனே $2000 கொடுக்க மாட்டாங்க. அதே சமயம் அது காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னே ஒரு சில பேர் வந்து வேறு ஆல்டர்னேட் கீவேர்டு அதில் இதுக்கு வந்து இது பண்ணலாம், கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு இந்த டென்டிஸ்ட் நியர்மின்ற கீவேர்டை விட்டுருவாங்க. இல்லைனா ரொம்ப லோயர் பிட்டு வச்சு, ஏன்னா கீழே அவனா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தானா அப்போ நம்ம ஆட் தெரிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. அதனால தான் காம்படிஷன் லோ. ஏன்னா பிக் பிளேயர்ஸ் எல்லாம் அதுக்கு பிட்டிங் பண்ணுறதுனால கொஞ்சம் லோவர் இதில் இருக்கவங்க வந்து யாருமே வந்து அந்த மாதிரி வந்து இது பண்ணுறது. இப்போ நம்ம ஊர் எடுத்துக்கிட்டோம்னா 32 டென்டல் கேரு, இந்த ரேடியன்ட் டென்டல் அந்த மாதிரி ஒரு சில பேர்லாமே வந்து அதிகமாக ஃப்ரான்ச்சைஸி வச்சுருப்பாங்க. இந்த க்ளவுட் டென்டல் அது மாதிரிலாம் அவங்க அதிகமாக ஃப்ரான்ச்சைஸ் வச்சுருப்பாங்க. அதிகமாக அட்வர்டைஸிங்காக ஸ்பெண்ட் பண்ணி பிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து ஒரு சின்னதாக ஒரே ஒரு ஏரியாவில் வந்து ஒரே ஒரு டென்டல் கிளினிக் வச்சுட்டு இருக்கிறவங்க போட்டி போடுவாங்களாம். பார்த்தீங்கன்னா போட்டி போடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால வந்து அவங்களாம் வந்து இந்த மாதிரி கீவேர்ட்ஸை வந்து பிட் பண்ணுவாங்க, பட் ரொம்ப லோவாக பிட் பண்ணுவாங்க. சரி, கீழே யாரெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா அப்போ நம்ம ஆட் தெரியும், அதை கிளிக் பண்ணி வரத்துக்கு சான்ஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து அதை அப்படி வச்சுப்பாங்க. ஆனால் என்ன ஒன்றுனா அந்த கீவேர்டை வந்து முழுசாக அவாய்ட் பண்ண மாட்டாங்க. என்ன லோவர் பிட்டில் வச்சுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில பேர் அவாய்ட் பண்ணுறது இருக்காங்க. அதனால தான் காம்படிஷன் லோவாக இருக்குது. இந்த காம்படிஷன் லோவாக இருக்கே அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து
பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் வரணும்னா எப்படி 200 நீங்கள் பட்சா வச்சு தான் ஆகணும். ஓகேங்களா, இந்த காம்படிஷன் தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஓகேங்களா, அப்புறமா இந்த இண்டெக்ஸ் வேல்யூ எப்படின்னா இங்கே வந்து எவ்வளவு வந்து ஆட் ஸ்லாட்ஸ், அதாச்சும் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆட் ஸ்லாட்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 இல்லை 4 இல்லை கீழே வந்து 3 4 மொத்தம் 7 ஆட் ஸ்லாட்ஸ், மொத்தம் 100 ஆட் ஸ்லாட்ஸ் இருக்கா. ஒரு பேஜில் வந்து மொத்தம் 10 பேஜா, ஒரு பேஜில் 7 இப்போ 70 ஆட் ஸ்லாட்ஸ் இருக்கும். ஸோ 70 ஆட் ஸ்லாட்ஸ் இருக்குன்னா அந்த 70 ஆட் ஸ்லாட்ஸில் வந்து எவ்வளோ அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை டிவைட் பண்ணி அவங்க காம்படிஷன் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுப்பாங்க. 100க்கு 100 இருந்துச்சுன்னா அது ஹையர். ஸோ இருக்கிற எல்லா ஆட் ஸ்லாட்ஸும் ஃபில் ஆகிடுச்சுன்னு வச்சோம். அப்படி 100க்கு 100 இல்லை அப்படின்னா அது குறைஞ்சிருக்குன்னா அது குறைஞ்சி ஆட் ஸ்லாட்ஸ் வந்து லைட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இந்த ஆர்கானிக் இம்ப்ரெஷன் ஷேர், ஆர்கானிக் ஆவரேஜ் பொசிஷன் இதெல்லாம் கண்டிப்பாக தரமாட்டானுங்க. இதெல்லாம் இருக்குது. இது ஏன் இருக்குன்னு, இதை ஏன் நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னு தெரில. ஆனால் வந்து இந்த கூகுளே வந்து இவங்க இருக்காங்க தெரியுமா, இந்த கூகுள் சப்போர்ட் டீம், இந்த ப்ரெசன்டேட்டிவ். ஸோ அதுலேயே வந்து கொஞ்சம் ஹையர் அப்பாக இருக்கிற சப்போர்ட்லேயே கொஞ்சம் ஹையர் அப்பாக இருக்கிறவங்க டெடிக்கேட்டட் அக்கௌண்ட் மேனேஜர்னு ஒன்று இருக்கும். அதாவது எப்படின்னா கூகுள் ப்ரீமியர் பார்ட்னர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெடிக்கேட் அக்கௌண்ட் மேனேஜர் அசைன் பண்ணுவாங்க, உங்களுக்கு இன்விடேஷன் பண்ணுவாங்களா. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. லைக் இந்த கீவேர்டு வந்து காப்பிரைட்டு, இந்த கீவேர்டு காப்பிரைட் இல்லை அப்படின்னு இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அவங்களோட கீவேர்ட் பிளானரில் இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த ஆர்கானிக் பொசிஷனு, ஆர்கானிக் ஆவரேஜ் பொசிஷன், இம்ப்ரெஷன்ஸ் அதெல்லாம் வரும். பட் இப்போ நீங்கள் கூகுள் சப்போர்ட் டீம் கால் பண்ணி இன்றைக்கி இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோன்னா அப்படின்னா என்ன அப்படின்னு முடிப்பாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. அதெல்லாம் ஹையர் லெவல் சப்போர்ட் டீம் கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இது பண்ணும்போது அவங்க கீவேர்ட் பிளானரில் வந்து அவங்களே சொன்னாங்க, மீன்ஸ் நான் பார்க்கல பட் அவங்களே சொன்னாங்க இதெல்லாம் வந்து ட்ரேட்மார்க் டேர்ம், இந்த கீவேர்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்ககிட்ட காட்டல பட் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ எப்பயுமே வந்து நம்ம கீவேர்டு எடுக்கும்போது என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த காம்படிஷன்லோ இதெல்லாம் விட்டுருங்க. இந்த ஆவரேஜ் மந்த்லி சர்ச் வால்யூம், ஹையராக சர்ச் வால்யூம் இருக்கிற இதெல்லாமே எடுக்கலாம். அதெல்லாம் நிறைய பேர் தேடுறாங்க அப்படின்னா, நிறைய பேர் தேடுறாங்கன்னா அதே மாதிரி உங்கள் காம்படிஷனில் இருக்கிறவங்களும் வந்து நிறைய பேர் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்களும் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் யோசிக்கிற மாதிரி தான் அவங்களும் யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதுங்க காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். ஸோ காம்படிஷன் ஹெவியாக இருக்கும்போது நீங்கள் ஹெவியாக பிட் பண்ணுவீங்க. ஸோ ஹெவியாக பிட் பண்ணும் போது கிளிக் பண்ணி கன்வெர்ட் ஆகிட்டானா ஓகே, பட் கன்வெர்ட் ஆகல, டக்குன்னு வெளில போயிட்டான், இல்லை ப்ரைஸ் ஹையாக இருக்குது, இல்லை ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னா அந்த காசு வேஸ்ட் தானே. ஸோ எப்பயுமே இந்த ஆவரேஜ் மந்த்லி சர்ச் வால்யூம் 1-2 கீவேர்டு இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுபடி மற்றது எல்லாமே 3 months சேஞ்ச் பாருங்கள். 3 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஏதாச்சும் இப்போ பாருங்கள், இந்த எண்ட் அவுட் ஆன் டெஸ்ட் நியர் மீன் இருக்கா, 100லேருந்து 10 பேர் தான் வந்து இங்கே வந்து 10லேருந்து 100 பேர் தான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இங்கே பாருங்கள் 3 months சேஞ்ச் பாருங்கள், 900% இருக்குது. அப்போது என்னன்னா இது இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, இதுவும் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த பாருங்கள் க்ளவுட் என்று சொன்னால வேணாம் பாருங்கள். ஸோ இதுவுமே வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கிற ப்ளஸ் சேஞ்சஸ் இருக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாமே பெனிஃபிட் ஆகும். ஏன்னா இதெல்லாமே வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெண்டில் இல்லை, பட் 3 மாதத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்த 3 மாதத்துல இதெல்லாம் ட்ரெண்டாக இருக்குது. பாருங்கள், டென்டல் இம்ப்ளான்டாலஜிஸ்ட் நியர் மீ அப்படின்றது 900% இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் வந்து இயர் ஓவர் 9,900 கிட்டத்தட்ட 10,000 டைம்ஸ் வந்து இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ 3 months சேஞ்ச் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்குன்னா அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி அது மூலமாக நம்ம பிஸ்னஸ் வந்து கீவேர்ட் ஆட் பண்ணி நம்ம பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதுவுமே 3 months சேஞ்சுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இங்கே டாப் பேஜ் விட்டு 150 இருக்குது. பட் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி 3 months சேஞ்சை பார்த்து பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் கம்மி ஆளுங்க. ஓகேங்களா, ரொம்ப அதிகம் கிடையாது, ஆளுங்க வந்து கொஞ்சம் கம்மி தான்.
இப்போ 100லேருந்து 10 தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து முக்கால்வாசி பேர் வந்து ஹை சர்ச் வால்யூம் ரிலேட்டட் போகிறவங்க தான் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி 3 months சேஞ்ச் போட்டு இப்போ 10லேருந்து 100 பேர் தான் சர்ச் பண்ணாங்க எதுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப் பேஜ் ரெண்டேஷன் வந்து விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா இதில் ஆவரேஜ் சர்ச் வால்யூமே பாருங்கள் 100 to 1K அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் 100லேருந்து 10 வருது. டீத் பாண்டிங் நியர்மி சுத்தமாக எதுவுமே இல்லை. இந்த கீவேர்டெலாம் யூஸ் பண்ண தேவையில்லை. அதே சமயம் 3 months சேஞ்ச் கீவேர்டை யூ கேன் யூஸ் இட் ஃபார் எஸ்இஓக்கும் நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்இஓக்கு யூஸ் பண்ணும் போதுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா பக்காவாக யூஸ் ஆகும். ஓகேங்களா, பட் இப்போ இருக்கு, நாளைக்கு அது டவுன் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி ஆகலாம். ஓகேங்களா, மேபி ஆகலாம். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அதுக்கு பதிலாக வேறு என்ன கீவேர்டு இருக்கோ அந்த கீவேர்டை போட்டு நீங்கள் எஸ்இஓக்கு ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாமே மார்க்கெட், இதெல்லாம் ட்ரெண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணி இது பண்ணுவாங்க. ஏன்னா நான் ஒரு கீவேர்டு நான் இப்போ டென்டிஸ்ட் நேமே போடுறேன், நீங்கள் டென்டிஸ்ட் நேமே லொக்கேஷன் போடுவீங்க. ஓகேங்களா, இப்போ நாங்களும் ஒரே மாதிரி யோசிப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கீவேர்ட்ஸ் மேட்ச் ஆகும், ஆனால் 50-50% மேட்ச் ஆகலாம், இல்லை 60-40 மேட்ச் ஆகலாம். லைக் அந்த மாதிரி தானே 100% கண்டிப்பாக மேட்சே ஆகாது. ஓகேங்களா, ஸோ இது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ எப்பயுமே 3 months சேஞ்சை வந்து எப்பயுமே அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்கள் கீவேர்டு உங்களோட அட்வர்டைஸிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எஸ்இஓக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிஃபைன் கீவேர்ட்ஸ் பழைய வீட்டில் சொன்ன மாதிரி பிராண்டட் நான் பிராண்டட்ஸ் எல்லாம் போட்டுருக்கலாம். ஓகேங்களா, இந்த நான் பிராண்டட் கீவேர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு காம்படிஷன் இருக்காங்க. சரிங்களா, இவங்க எல்லாரையுமே நீங்கள் அப்படியே நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தேடுற ஆளுங்களும் இருக்கானுங்க. கரெக்டாக இந்த ஸ்பெஷலிஸ்ட்டு உங்களுக்கு வேணும்னா ஸ்பெஷலிஸ்ட்டு சர்வீஸ் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த எந்தெந்த கீவேர்டெலாம் வேணாமோ அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு இங்கே டவுன்லோட் கீவேர்ட் ஐடியாஸ் கொடுத்தா அது வந்துடும். கூகுள் சர்ச் பார்ட்னர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சர்ச் வால்யூம்ஸ் வரும். கூகுளோட பார்ட்னர் வெப்சைட்டில் இருக்க சர்ச் இன்ஜின்ஸ்னால் உங்களோட ஆடு தெரியும். லைக் கூகுள் மேப்பு அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்கும் இல்லை ஏஓஎல் சர்ச் இன்ஜின் அந்த மாதிரி நிறைய இதில் உங்களுக்கு வந்து ஆடு தெரியும். ஓகேங்களா, ஸோ இதுதான் மக்களே கீவேர்ட் பிளானர். ஸோ எப்பயுமே மெயினாக பார்க்கும்போது இந்த 3 months சேஞ்ச் பாருங்கள். எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கோ, எதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கோன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த 3 months சேஞ்சில் பாசிட்டிவ் கீவேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒன்று. அதுக்கப்புறமா வந்து எப்பயுமே வந்து இந்த பிட்டிங் இதை வந்து நம்பாதீங்க, இதோட கண்டிப்பாக ஹையாக தான் இருக்கும். ஸோ எப்பயுமே ஹையாக வச்சுக்கிறதுக்கு இது பண்ணிக்கோங்க, அதை மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஏன் வந்து எப்பயுமே ஹையாக, இது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு இதுதான், ஒரு ஐடியா தான். ஓகே, டாப் பேஜ் விட்டு அது அப்சல்யூட் டாப் இல்லை, அப்சல்யூட் டாப்னா வெரி ஃபஸ்ட்டு பொசிஷன். கீவேர்டை போட்டோன்னே முதல்ல உங்கள் ஆடு தான் தெரியும் அப்படின்றது வந்து வெரி ஃபஸ்ட் பொசிஷன், அது பேர் தான் அப்சல்யூட் டாப். அது கிடையாது, கீவேர்டு போட்டோடனே டாப் 3 பொசிஷன் இல்லை டாப் 4 பொசிஷனில் ஏதாச்சும் ஒரு பொசிஷனில் உங்கள் ஆடு வர்றது தான். அதுக்கு தான் இவன் வந்து இதை கொடுத்துருக்கான், 116ன்னு கொடுத்துருக்கானே தவிர வெரி ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கே 116 அவன் கொடுக்கல. சரிங்களா, அது கொடுத்தான்னா அவனோட டப்பா டான்ஸ் ஆகிடும், அதை அவன் கொடுக்க மாட்டான். ஓகேங்களா, அதனால தான் இந்த ஆர்கானிக் ப்ரெஷர், ஆர்கானிக் ஆவரேஜ் பொசிஷன், ஆட் ப்ரெஷர்லாம் அவன் கொடுக்கவே மாட்டான். சரிங்களா, ஸோ இது வந்து ஒரு ஐடியாவுக்காக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ ஆவரேஜாக வந்து நான் வந்து ஒரு கீவேர்டுக்கு ஒரு 130 ரூபா கொடுக்குறேன். ஆவரேஜாக டாப் பேஜ் வரதுக்கு 130 ரூபா கொடுக்குறேன். அப்போது ஒரு கிளிக்கு நான் 130 ரூபா கொடுக்குறேன். எப்படியும் ஒரு கிளிக்கு பண்ண உடனே அவனால் கால் பண்ண மாட்டான். 10 கிளிக் வந்தனா 10 கிளிக்கும் கால் வராது. 10 கிளிக் வந்தனா அதில் ஒருத்தன் கால் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 10 கிளிக்கு அப்படின்னா அப்போ 10 × 100 எவ்வளோ, 1000 ரூபா. அப்போது ஒரு நாளைக்கு நான் 1000 ரூபா செலவு பண்ணணும். மேபி அந்த 10 கிளிக்கு வராமல் இருக்கலாம், 20 கிளிக்கில் எவனா ஒருத்தர் கால் பண்ணலாம். அப்போ 2000 ரூபா செலவு பண்ணணும், இல்லை ஒரு 3000 ரூபா செலவு பண்ணணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ஐடியாக்காக தான். சரிங்களா, இது வந்து உங்களுக்கு வந்து இதான் பக்கா, இதான் இப்படி தான் இருக்கும் அப்படி கிடையாது. இது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக. ஓகேங்களா,
இதை நம்பாதீங்க. இந்த பிட்டிங் ஹை விட்டு டாப் பேஜ் லோ ரேஞ்ச் விட்டு ஹை ரேஞ்ச் விட்டு தயவு செஞ்சு நம்பாதீங்க. இது வந்து ஐடியா தான். இந்த ஐடியா வச்சு நீங்கள் பட்ஜெட்டு வந்து இது டிசைட் பண்ணிக்கலாம். ஒரு முக்கால்வாசி கரெக்டாக நீங்கள் வந்து பட்ஜெட் வந்து இது பண்ணிக்கலாம். 10:1 ரேஷியோ. நீங்கள் எல்லாம் பக்காவாக இருக்கீங்க, பக்காவான சிஸ்டம் தான் ட்ரிகர் ஆகுது, பக்கா ஆட் இருக்குது, பக்கா ஆஃபர் இருக்குது, லேண்டிங் பேஜ்னு பக்காவாக லோட் ஆகுது அப்படின்னா 10ல் ஒருத்தன் கன்வெர்ட், அவ்வளோதான். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் 20 கிளிக்கு நடந்ததுன்னா அட்லீஸ்ட் ஆனால் ஒருத்தனாவது கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? 20 கிளிக்கு 20 கிளிக்னா ஒரு நாளைக்கு 2000 ஓகேங்களா? அது பார்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 2000 அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 6000 இல்லையே, ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். 60,000 60,000 ஓகேங்களா? ஸோ 60,000 நீங்கள் 60,000 ஸ்பெண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது இப்படி தான். ஸோ இதுதான் வந்து கீவேர்ட் பிளான் மக்களே. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இன்னும் ஒரு நல்ல எக்ஸைட்டிங் டுட்டோரியல் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஸ்ரீராம் ஸ்பார்டா. நன்றி 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 நன்றி.